யாக்கோபின் மகன்கள் ஏமாற்றத்துடன் பதிலளித்தார்கள். நீங்களும் உங்கள் நகரத்தார் அனைவரும் சுனத்தொகை செய்து கொண்டால் மட்டுமே இந்த உறவு நடக்கும். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நகரத்தாரிடமும் இதைச் சொல்ல அனைவரும் சுனத்தொகை செய்து கொண்டார்கள். 3ஆம் நாளில் அவர்கள் வலியால் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தபோது யாக்கோபின் மகன்களான சிமியோனும் லேவியும் வாள்களை எடுத்துக்கொண்டு நகரத்திற்குள் நுழைந்தார்கள். அவர்கள் நகரத்திலிருந்த ஆண்கள் அனைவரையும் கொன்றார்கள். சீகேமும் அவன் தந்தை ஏமோரும் வாளுக்கு பலியானார்கள். தீனாவை சீகேமின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தார்கள். மற்ற சகோதரர்கள் வந்து நகரத்தை கொள்ளையிட்டார்கள். மாடுகள், ஆடுகள், பெண்கள், குழந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து சென்றார்கள். இதைக் கண்ட யாக்கோபு கூறினான், நீங்கள் என்னை இந்த தேசத்தில் வெறுக்கப்படும்படி செய்தீர்கள். என்னை அழிக்க மக்கள் எழுந்தால் நான் என்ன செய்வேன்? ஆனால் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் சகோதரியை ஒரு வேசியைப் போல நடத்தினார்களே என்றார்கள்.